2013 ஒரு அம்மா தன்னோட பொண்ணுக்காக கிறிஸ்மஸ் கிஃப்டா டிஸ்னியோடைய ஒரு ஃப்ரோசன் எல்சா டாலை ப்ரெசென்ட் பண்றாங்க. அந்த எல்சா டாலோட நெக்லஸ்ல இருக்கிற பட்டனை தட்டினா ரொம்பவே ஃபேமஸான லெட் இட் கோன்ற பாட்டு ப்ளே ஆகிற மாதிரி அதை வடிவமைச்சிருந்தாங்க. அந்த பொம்மை இங்கிலீஷ்ல மட்டுமே பாடிட்டு இருந்த அந்த பாட்டை சரியா 2 வருஷம் கழிச்சு ஸ்பானிஷ்லயும் பாட ஆரம்பிச்சது. ஆனா லாங்குவேஜ் மாத்துறதுக்கான எந்த பட்டனும் அந்த பொம்மையில இல்ல. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல எந்த ஒரு பேட்டரியும் மாத்தாம அந்த பொம்மை வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த பொம்மையை அவங்க ஆன் பண்ணலனாலும் அது ஸ்பானிஷ்ல பாடுறதையும் பேசுறதையும் கவனிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க பயந்து அந்த பொம்மைய வெளியே இருக்கிற குப்பை தொட்டியில போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொம்மை வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெஞ்சில உட்காந்துட்டு இருந்திருக்கு. அவங்க மறுபடியும் அந்த பொம்மைய 2-3 பேக்ல கவர் பண்ணி கார்பேஜ்ல போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த பொம்மை அவங்கள விட்டு போற மாதிரி தெரியல. கடைசியா இந்த பொம்மைய இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.